இன்னைக்கு நடந்த ஜென்சி மீட் வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு சமூக அடிப்படையான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. நம்ம டிவிகேல வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கேல ப்ராப்பரான இளைஞர்கள், அரசியல் தெரிந்த இளைஞர்கள், சட்டம் தெரிந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசியலும் சட்டமும் தெரிந்த ஒருவனால் மட்டுமே கட்சியை வந்து வலுப்படுத்த முடியும்ன்றதுக்கு இன்னைக்கு ஜென்சி மீட்டப் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. பொறுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு பதவி கிடைச்சிருச்சுன்ற ஒரு பதவி அப்படின்ற ஒரு பெரிய மனப்போக்குல இல்லாம பொறுப்பை உணர்ந்து பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒவ்வொருத்தவங்களும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா எல்லாமே சீக்கிரமா மாறும். தமிழ்நாடு சிறந்த மாற்றத்தை உருவாக்கும். திராவிடம் வெல்லும், தமிழ் வெல்லும். ஒரு சில கட்சிகள், அதாவது ஓப்பனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தாவேகா, அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்சி அப்படிங்கிறது வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அந்த கூட்டம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை உடைக்கிறதுக்கு விதை போடுற வகையா நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம ஆரம்பிச்சு நல்லபடியா சக்சஸ் பண்ணி முடிச்சு காமிச்சிருக்கோம். அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா, மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை கூடலூர்ல இருந்து வந்தவங்க பேசினாங்க. தமிழ்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அதுதான் வந்து நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதான ஒரு தொலைநோக்கு பார்வையா நான் பாக்குறேன். இந்த மாதிரி இந்த மீட்டிங்கை வந்து நம்ம இப்ப மட்டும் பேசி இதோட முடிக்காம அடுத்தடுத்து உங்க ஃபேமிலிக்குள்ளேயோ சாப்பிட்றப்பையும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி, காலேஜ்ல எல்லா A to Z எங்கெங்க பாக்குறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து அரசியலை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திமுக வந்து பேசியே வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கட்டாயமா வந்து அரசியல் வந்து எல்லாத்துட்டையும் பேசணும். இப்ப வந்து IPL பத்தி பேசுறோம், இப்போ ஃபுட்பால் அடுத்து வருது, அதை பத்தி பேசுவாங்க. ஆனா அரசியல்ல வந்து அந்த சர்டைன் பீரியட் அப்ப மட்டும்தான் பேசுறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்காம நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். காலங்காலமா நம்ம டீ கடையில இருந்து ஆரம்பிச்ச எல்லா இடத்துலயும் நம்ம அரசியல் பேசணும். பேசினா மட்டும்தான் வந்து அங்க எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம கழகத்துல தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ரீல்ஸ் எங்க அம்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 2500 ரூபாய் விஜய் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு போட்டிருக்காங்க. உடனே வந்து அது எங்க அம்மா வந்து என்கிட்ட எடுத்துட்டு வராங்க, இந்த மாதிரி விஜய் பணம் கொடுக்குறாரு, என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லாருமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டோரியா போடணும், இல்லாட்டி அதை பத்தி பேசணும். இதெல்லாம் வந்து முழுக்க ரூட் மாஃபியா பண்றது, அப்புறம் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி தெரியாதவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டி அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத அவங்க மறைச்சிட்டு வராங்க. உதாரணத்துக்கு அந்த ஸ்கூல் பேக் விஷயம் முந்தா நேத்தோ நடந்ததுங்க. அது வந்து என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம கவர்மெண்ட்டே, அதாவது டிஎம்கே ஆட்சியிலேயே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சுட்டி காட்டணும். கம்பல்சரி சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு வீடியோவா எடுத்து போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க எதுவுமே பண்ணாம நம்ம பண்ணதை சொல்லி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூட் மாஃபியாவும் சரி, அங்க இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே சரி, அதை வந்து நம்ம ஃபுல்லா வந்து உடச்செறியணும். அப்பனாதான் நம்ம கட்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண